கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவர் நம்மை நேசித்து இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். ஏசாயா 19 அதிகாரம் 20 வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவளை விடுவிப்பார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புனதின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசனுடைய தந்திரமான காரியத்தினால் சிக்குண்டு மக்களை விடுவிக்கும்படியாக அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே போராட்டமான நிலைமை, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாடுகளோடு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். என் வீட்டிலே நான் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பெற்றோரை எல்லாம் அவர்கள் வெறுத்து, அவர்களெல்லாம் அடிக்கப் போவது, அவர்கள் எல்லாரும் போராட்டமான நிலையிலே கொலை செய்வது போல காணப்பட்டது. ஆனால் கர்த்தரோ ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு கேடானது நடைபெறாதபடி காத்து கொண்டார். 9 மாதங்கள் ஆனது. அவர்கள் இரவிலே அதிகமான கெட்ட வார்த்தை சொல்லி சத்தம் போடுவதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பைத்தியக்காரியை வைத்திருக்கிறார்கள், என்ன இது ஜெபித்தா போயிடுமா, அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தினாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்ன நேரம் வரை காத்திருந்தேன். 9 மாதம் கழித்து அந்த மகளுக்கு விடுதலை வந்தது. தெளிந்து புத்தி அடைந்தவளாய் மாறினாள். அவருடைய வாழ்க்கையானது எல்லோருக்கும் மத்தியிலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறியது. பெற்றோருக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அவள் மீண்டுமாய் படிப்பை படித்தாள். பிஏ படிப்பை படித்தாள், எம்ஏ படிப்பை படித்தாள். என்னுடைய அலுவலகத்திலேயே சில ஆண்டுகள் பணி செய்தாள். நான் அந்த மகளுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் போது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்ன ஒரு அன்பின் தேவன் இல்லை என்று சொன்னால் அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் என்று சொல்லி யோசித்தேன். மருத்துவ ரீதியாக என்ன செய்வது, மருத்துவ ரீதியாக என்ன செய்வது? அநேக நேரங்களிலே சில மருத்துவ ரீதியிலே கீழ்பாக் மெடிக்கலிலே அந்த ஹாஸ்பிட்டலே இருந்த ஒரு மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் அழைத்தார். என்னை அழைத்து செல்லப்பட்டேன். அப்பொழுது அந்த சகோதரியோ ஒரு பக்கெட்டில் கீழே பாட்டம் இல்லை, ஆனால் இந்த தொட்டிலேருந்து அந்த தொட்டிக்கு தண்ணியை ஊற்றுன்னு சொன்னபடினால அந்த பக்கெட்டை வச்சு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ யோசித்தேன், இவளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் நான் இருக்கும். நல்ல இன்டெலிஜென்ட், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருந்தவன். யோசித்து பார்த்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு இரட்சகராக அனுப்பினபடினால், பாவிகளை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபடினாலே, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபடினாலே அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வந்தது. அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சி, திருமணமாகி குடும்பமாக மாறி கர்த்தருக்காக வாழுகிற ஒரு மகளை மாறினாள். யோசித்து பாருங்கள் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விடுவிக்கிறவராய் வந்தார். அந்த விடுவிக்கிற தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வலிமையான செயலினாலே நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமத்திலே தாழ்த்துவோம், ஒப்புக் கொடுப்போம், கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தவரே,
கர்த்தாவே, பலவானாக பரிசுத்த ஆவியை எங்களுக்கு பெற்றுத்தந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி விடுதலையோடு சமாதானத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தபடினால் துதிக்கிறோம். உம்முடைய வருகை நிமித்தமாய், பிறப்பின் நிமித்தமாய் எங்களுக்கு ஏற்பட்ட பெரிய சந்தோஷத்தை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்தறிந்து புரிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்குள்ளாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுள்ளே மாறுவதோடு நாங்கள் என்றும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகளாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.